டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4ல மொத்தம் 2 ஆர்க் வரப்போகுது. ஒன்று பாண்டனா இருக்கு, ரெண்டாவது 3 வார்கா இருக்கு. இது ரெண்டுமே கம்பைன் பண்ண வீடியோ அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி பாண்டனாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு ஃபேமிலி. நீ நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 4 பாண்டனார்க். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன தடவை டெஞ்சிகாக்கு ஆர்க்ல இசுனா ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருப்பான். அதனால என்மாவோட ஃபியூனரல் அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்க எல்லா கேங் மெம்பர்ஸும் இப்ப ரீசெண்டா கம்பைன் ஆவீங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்திருப்பானுங்க. யாருமே எந்த ஒரு வார்த்தையுமே பேச மாட்டானுங்க, எல்லாமே அமைதியாவே உட்காந்துருப்பானுங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி நடந்திருந்தாலுமே நம்ம மைக்கே இருக்கால, அவங்க லாஸ்ட்ல அப்படியே குனிவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவன் குனியவே மாட்டான். இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாக்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் டிரேக்கன் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டோ முடி உட்காந்துக்கிட்டே இருப்பானா. அதே சமயம் உங்க தாத்தாவை கூப்பிட்டு, நான் என்மாவை லவ் பண்ண, என்னைய மன்னிச்சிருங்க, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு அவளை பிடிச்சிருக்க போல இருக்கு, எனக்கு தெரியும், கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பா, கவலைப்படாத. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, அழுகையா வந்துடும். இந்த பகுட்டு இவன் அழுக, இவனை பார்த்து எல்லாரும் அழுகன்னு சொல்லி அந்த ஃபியூனரலே பார்த்தோன்னா லாஸ்ட்ல ஒரு மார்க்கமாக தான் முடியும். அதே சமயம் இந்த படி இனிமே நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ கோகோ வருவான். இனிமேட்டு நான் என் வழியை பார்த்துட்டு போறேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போ அண்டு சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ அவங்க கூட இல்லை, எதுவும் தப்பு தண்டா செஞ்சு மாட்டிக்காதரா, ஒழுங்கான வழியில போ. கொக்கோ ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிடா. உனக்கும் தான்டா. இது இப்படி ஒரு பகுடு போக இந்த படி நம்ம காக்குச்சி இருக்காங்க, இவன் வந்து இசுனா கூட நடந்தது, அவன் சின்ன பிள்ளையில விளாண்டது அண்ட் இவனுக்கு அந்த ஸ்கார் விழுந்தப்ப, அந்த தழும்பு விழுந்தப்ப அவன் வந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப இவன் வந்து ஆறுதல் படுத்தினது அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஞாபகம் வர, அவனோட அந்த ஈரிங் இருக்குல்ல அதை அங்கே சொல்லி வச்சுட்டு போயிருப்பான். என்மா அண்டு இசுனாவோட மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா மாறுது. அதோட பிரைம் அஃபண்டரான நம்ம டெட்டா கிசாகியுமே பார்த்தோம்னா இறந்து போயிருப்பான். ஸோ அதனால ஆன்மா என்ன பண்ணானா இப்ப தலைமறைவு ஆயிட்டானா. ஆனா இப்படி ஓடி ஓடி வாழ்றது எனக்கு ஏதோ போர் அடிக்குதுடா, வேற வழி இல்லை, மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் தலைமறைவாகவே போயிட்டு இருப்பான். ஓகே ஆல்ரைட், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏய் இங்கே பாடுறா, என் கல் 4-5 தடவை போயிருச்சு. இல்லை டாக்கமிச்சு கேட்குதா இல்லையா? எனக்கு புரியுது, என்மாவும் சரி இசனாவும் சரி இப்போ உயிரோட இல்லை, அது பெரிய வருத்தம் தான். பட் அப்படி இருந்தாலுமே இதெல்லாம் நேச்சுரல் தான்டா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எனக்கு புரியலை, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எந்த மாதிரி ஆள் தான் இந்த டெட்டா கிசக்கி. ஏன்னா இது வரைக்குமே நான் அவனை புரிஞ்சுக்கிட்டது அப்படி இது ஃபுல்லாகவே தப்பாக தான் இருக்குது. கிசக்கி ஒரு டைம் லீப்பரே கிடையாது, அவனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே எல்லா தடையுமே பார்த்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டோமோனை மேனிபுலேட் பண்ணி ஒரு தவறான பாதையில் கொண்டு போயிட்டான். அது மட்டும் கிடையாது, அவன் அவனோட பவரை வச்சு கிட்டத்தட்ட டோமானுக்கு மேல டாப்புக்கு போய் ஒரு பிரைம் இதுவாக மாறிட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை நைட்டு அப்படியே பயத்தில் நடுங்கிக்கிட்டே இருந்திருப்பான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிசாக்கிக்கு பிசிக்கல் அப்படிங்கிறது கம்மி தான், அவனுக்கு ஒன்லி பிரெயின் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த பிரெயினை வச்சு மட்டுமே டாப்புக்கு போயிருக்கான். என்னால் நம்பவே முடியல. ஹி வாஸ் அமேசிங். டே டாக்கமிச்சி என்னடா பேசிட்டு இருக்க? என்னதான் அவன் அப்படி பண்ணியிருந்தாலுமே அவன் கெட்டவன்டா, அவனை விட்டு தள்ளு. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் செத்தது அப்படிங்கிறது நல்லதுதான், அவன் சாவறதுக்கு தகுதியானவன் தான். வேன்னு கத்துக்கிட்டு அந்த ஆத்துல போய் குதிச்சிருவான். இவனுக்கு ஒரே சாக்கு, ஐயோ இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எனக்கு கிசாகிய பிடிக்காது, என்னால அவனை வெறுக்காமலே இருக்க முடியாது. ஆனா அதுக்காக அவனை மட்டும் ஒரு ஆளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் சொன்னா அவன் ஹீனா லவ் பண்றதாகவும் ஹீனாக்காக தான் இவ்வளவு பண்றதாகவும் அவன் என்கிட்ட சொன்னான்டா. 10வது குறிக்கு என்ன ஒரு ஹீரோவா பார்த்துருக்கான், என்ன ஒரு ரைவலா பார்த்துருக்கான். அதனால தான் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை அவனை ஃபேஸ் பண்ணணும், அவனை மறுபடியும் ஒரு தடவை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரே அங்கே நின்றுதுன்னா ஜரம் பிடிச்சிடும், ஒழுங்கா மேலே ஏறிவா. சிபியு என்னால் முடியலை, எதுக்கு மேலே என்னால் முடியலை. என்னதான் ஒருத்தன் எவ்வளோ ஈவிலாக இருந்தால் கூட பிடிச்சவங்க இறந்து பண்ணாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. மைக்கி என்ன இந்த டயத்தில் கூப்பிட்ருக்க? உன்னை இந்த நேரத்தில் கூப்பிடுன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டு தான். இப்பன்ட்டு எல்லாத்தையும் சொல்றியா? உன இந்த ஃபியூச்சரோட ஸ்டோரி, ஃபியூச்சரில் நீ என்னென்ன பண்ண, எவ்வளோ கோத்ரூ பண்ணன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி டாக்கமிச்சோட ஸ்டோரி கேட்க ஆரம்பிப்பான். நம்ம டாக்கமிச்சு அப்படியே ஆரம்பிப்பான். இங்கே இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இறந்தால அதுலேருந்து ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச என்னதான் இவன் பேசினாலுமே மைக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. இவன் சொல்ற எல்லா ஸ்டோரியுமே அவன் அப்படியே அமைதியா உட்காந்து அதுல அப்படியே மூழ்கி போன மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான்.
இவனோட பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்ல சொல்ல டாக்கமிச்சிக்கு அழுக கொஞ்சம் கூட தாங்கல. எமோஷனல் பர்டன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு ஒரு பகுட்டு. என்னை மன்னிச்சிரு. என்னால என்மாவையும் சரி பாஜியும் சரி ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல. அவனை காப்பாத்தாம விட்டுட்டேன். இது கொஞ்சம் வீடா இல்லை உனக்கு? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நீ கியோமேசட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருந்த. ஆனா நான் உன்னைய பாக்குறப்ப உன்னோட பேக் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சுமையை தூக்கிட்டு இருந்த மாட்டம் இருந்துச்சு. நான் நீங்க பார்த்தப்ப நீ உண்மையே கூலா இருந்தடா. உண்மையா சொல்லணும்னா டாக்கமிச்சி தான் என்னோட ஹீரோவும். நான் என்ன நினைச்சேன்னா நான் ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். எந்திரி டாக்கமிச்சி, டைம் ஆச்சு. உனக்கு கேக்குதா? அவங்க நடந்து வர சவுண்டு கேக்குதா? அந்த சவுண்டு தான் என்லெஸ்ஸா எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளவுதான் அடி வாங்கி கீழே விழுந்தா கூட மறுபடியும் இருந்துச்சு சண்டை போட்டு விடாம இருக்காங்க பாத்தியா? அவங்களோட சவுண்ட் அது. நீதான் இந்த யாராவது கிரியேட் பண்ண. இந்த போட்டு எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம். இது உன்னோட யாரா? அதனால தான் நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கேன். டேய் எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டென்ஜிகாவை டிஃபீட் பண்ணக்கு அப்புறம் இப்ப கரண்டா பார்த்தோம்னா ஜப்பான்ல பெரிய கேங் அப்படின்னா அது ஒண்ணுதான், நம்ம டோமான் தான். அதனால தான் நம்ம இந்த யாராவது கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேட்டரா அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்கணும். அதனால தான் நம்ம டாப்ல இருக்கமே முடிச்சுக்கலான் இருக்கேன். இன்னையிலேருந்து டோக்கியோ மேஜிக் கேக் அப்படிங்கிறத உனக்கு கிடையாது, இன்னையிலிருந்து கலைக்கப்படுதுன்னு சொல்லுவானா? இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த புகிட்டு இவனுக்கு சாக்கு, அவனுக்கு சாக்கு, எல்லாத்துக்கும் சாக்கு, ஒருத்தன் விடாம எல்லாத்துக்கும் சாக்கு. ஈவன் ட்ரேகனுக்கு இதுக்கு தெரியாது. எதுடா இவ்வளவு சடனான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் டாக்கமிச்சி ஹனகாக்கி வா அப்படின்னு கூப்பிடுவானா, அவடு வருவான். இவங்களுக்கா ஒரே சலசலப்பா இருக்கும். என்னடா இது டோமான் முடிக்க போறாங்களா, என்ன பேசிட்டு இருக்காங்க, எதுவுமே எங்களுக்கு புரியாது. வரப்போற ஃபியூச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு இதுதான் ஒரு நல்ல ஆக்ஷனா இருக்கும். இல்ல அது இல்ல மைக்கி, செகண்ட் டிவிஷன் கேப்டன் டகாசி மிட்சியான்னு சொல்லி அவனையும் கூப்பிடுவான். நீ இல்லாம டோமான் இவ்வளவு தூரம் வந்திருக்காது, அதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல ஒரு நிமிஷம் மைக்கி, தேர்ட் டிவிஷன் ஆக்டிங் கேப்டன் சொல்லி அவனை கூப்பிடுவான். ஐயாசி ரிவியூ கூப்பிடுவான். என்னதான் பேன்சான் இல்லைனாலுமே நீ இவ்வளவு தூரம் இதை கூட்டிட்டு வந்திருக்க, நீ தாண்டா பெஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்ட். மைக்கி நான் சொல்றது ஃபோர்த் டிவிஷன் கேப்டன் நகையா கவட்டான்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவான். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா. இல்ல அந்த மட்டும் எதுவும் சொல்லாத மைக்கி, நான் உண்மையிலேயே ஃபிஃப்த் டிவிஷன் கேப்டன் சொல்லி அவனை கூப்பிடுவான். நீ என்னதான் இங்க இல்லைனாலுமே நீ என்னைக்குமே டோமான்ல ஒரு மெம்பர் தான், என்னைக்குமே டோமான் நீ ஞாபகம் வச்சிருக்கும். அண்ட் லாஸ்ட்லி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டோக்கியோ மேஜிக் கேங் டிராகன் முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப இவன் அவனை பார்க்க, அவன் இவனை பார்க்க நின்றுட்டு இருப்பான். சானோ மாஞ்சிரோ, இங்க இருக்கிறதுல பயங்கரமான ஈகோ பிடிச்சால் நீ தான். அப்படி இருக்கிறப்ப அபோவ் த எவன்ஸ் அண்ட் அண்டர் த எவன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவன் நெஞ்சிலேருந்து சொல்றானா, ஐ மீன் ஹார்ட். நாங்கள் எல்லாருமே உன்னோட அந்த கரிஷ்மாவை பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோம், அதனால தான் இவ்வளோ தூரம் உங்க கூடயே வந்திருக்கோம். அதுதான் நம்மளை இந்த இடத்துக்கு வந்து விட்டுருக்கு. உன்னோட முடிவில் எனக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் கிடையாது. நீ பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பிரசிடென்ட். என்னதான் ஒரு விஷயம் எவ்வளவு நல்லா இருந்தாலுமே அதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கு, அந்த முடிவு தான் இந்த முடிவு. ஆனா என்னைக்குமே மறக்காதீங்க, டோமான் என்னைக்குமே உங்க ஹார்ட்ல இருக்குது. டோமான் 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 சொல்லி அந்த போட்டு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் போது இவங்க எல்லாமே ஒரு இடத்துல கூடி இருப்பானுங்க. என்னால் நம்பவே முடியலன்னு, டோமான் இப்ப இல்லைன்னு. என்னாலதான் நம்ப முடியல, ஆனா நான் மைக்கா இருந்தா கூட அதை தான் பண்ணியிருப்பேன். அவன் நிறைய இழந்துட்டான்டா. சரி இப்ப என்ன பண்ண போற? கிசாக்கி செத்துட்டான், டோமான் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆமா கிசாக்கி இறந்துட்டான், இனிமேட்டு அவன் நாவுட்டோவை கொல்ல மாட்டான். அப்படி இருக்கிறப்ப ஃபியூச்சருக்கு என்னால் போக முடியும். இந்த ரேச்செல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த 12 வருஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த டைம் பீரியட்ல நான் அவங்களை யாருமே மீட் பண்ணியிருக்க மாட்டேன்டா. அது ஒரு மார்க்கமாக தானே இருக்குது. நம்ம பிரிஞ்சோம்ல, இதை நினைவூட்டுற விதமா நம்ம ஒரு டைம் கேப்சூலை ரெடி பண்ணக்கூடாது? அப்படியா? அப்படின்னா எல்லாருமே ஒரு லெட்டர் எழுதுங்க, ஒரு வாரத்தில் அதை எழுதி இங்கே கொண்டு வாங்க. 12 வருஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த போட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி குஜால் ஆயிரும். காய்ஸ் மறந்துடாதீங்க, 12 வருஷம் கழிச்சு டோமான் எப்போ ஃபார்ம் ஆச்சோ அந்த டேட்ல இங்கே மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுருவானுங்க. சாரி மைக்கி, என் வீட்டுக்கு வரத்துக்கு நீ வந்துட்டு இருக்க பாத்தியா? நான் நினைக்கிறேன் இதுதான் குட் பைன்னு நினைக்கிறேன். டாகமிச்சி, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. உனக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. நான் ஆப்சல்யூட்டாக சொல்கிறேன், உங்கள் எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அடுத்து வர 12 வருஷத்துக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். டோமானாக இருக்கட்டும், ஹீனாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். அதனால
ஃபியூச்சருக்கு போக தயக்கமே படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு அழுகையா வந்துடும். ஃபியூச்சருக்கு போ டாக்கமிச்சி, நீ ஃபியூச்சருக்கு போ. எங்க ஹீனா உனக்காக வெயிட் பண்றாளோ அங்க போ, அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. போன நிமிஷம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டோக்கியோ மேட்ச் கேங் அப்படிங்கிறது டிஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது நடந்து கொஞ்ச நாள் போகுது, சொல்ல போனா 1 or 2 days போகுது. ஓகேவா சுஃபியா, நான் டைம்லி பண்ண போறேன். தெரியும்டா, அந்த 12 வருஷம் கழிச்சு போற அதானே, பாத்துக்கலாம் விடு, நானும் நீ மிஸ் பண்ணுவேன். ஆஹா அது இல்லடா, 3 நாளைக்கு முன்னாடி போயாகணும். உனக்கு தெரியுமா தெரியாதா, அன்னைக்கு ஒயிட் டேடா. ஒயிட் டேனா ஈனா ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும். நான் எதுவுமே கொடுக்கல, அவ சரியான காண்டில் இருப்பா, என்னை கொல்ல போறா, அடிக்க போறா, உதைக்க போறான்னு சொல்லி புலம்புல சைக்கிளை கவுத்து விட்டுருவானுங்க. என்னதான் உன் பிரச்சனை, கவலையை விடு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, டைம் டிராவல் டோக்கி பிளான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுவானுங்க. இங்க பாருப்பா, இந்த பிளானுக்கு தேவையானது எல்லாமே சம் பால்கோடட் பாக்ஸும் ரிப்பன் அண்ட் மெமோ படமே இருந்தா போதும். இதை வச்சு கலக்கிடலாம் விடு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஓல்டு ஐடியாவா இருக்கு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா. டாக்கமிச்சி, இந்த அரவா இருந்தா என்ன, அந்த அரவா இருந்தா என்ன, அப்பயும் இப்பயும் எப்பயுமே பொண்ணுங்களுக்கு போல்கோடட் பாக்ஸ்னா பயங்கரமா பிடிக்கும்டா. கவலையை விட என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் எழுதுறேன், இது வந்து 3 நாளைக்கு முன்னாடி எழுத போறோம். இதை ஹீனா வந்த உடனே அவள்கிட்ட கொடு. லெட்டரா என்ன எழுதி இருக்க, உன் காலை வச்சு அங்க போவ, ஆனா பட்டை வச்சு இறங்குவியா. சர்க்கஸா, கரெக்டா சொன்ன. இங்க பாரு, சர்க்கஸ் கீழே இந்த பாக்ஸ் வைக்கிறோம், அதுக்கு மேல 16ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம், அதுக்குள்ள ஒரு அட்டியை வைக்கிறோம். இதுக்குள்ள என்னடா எழுதி இருக்க, நீ முன்னாடி தான் போவ ஆனா எங்கேயும் போக மாட்டியா. சர்க்கஸ் ரைட்டா, அதே தான்டா சர்க்கஸ் தான். அதுக்குள்ள 15 மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வைக்கிறோம். ஆஹா சுபியோ, இது செம்ம ஐடியாவே இருக்குடா. இது ஆல்மோஸ்ட் டைம் டிராவல் மாதிரியே வருது. பயங்கரமா ஐடியா கொடுக்குறப்போ லாஸ்ட் நம்ம கொடுக்க போற பாக்ஸ் தான் பயங்கரமான பாக்ஸ். இதுக்குள்ள தான் ஹீனாவோட கிஃப்டே நீ வைக்க போற. அண்ட் ஃபைனலி அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவட்ட சொல்லுவா பாரு, இந்த மாட்ட ஒரு கிஃப்ட ஓ வாழ்நாள்ல நீ பார்த்திருக்கவே மாட்ட. ஆஹா சிவியோ, கேட்கும் போதே பயங்கரமா அள்ளு விடுதுடா. நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டேன். இப்ப பாரு, டைம் டிராவல் டோக்கி பிளான்ற மாதிரி அல்லப்பற பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே சமயம் ஹீனாக்கு என்ன கொடுப்பானா, ஒரு ரிங் ரெடி பண்ணுவான். நீ அந்த ரிங் ரெடி பண்ணு, நான் அவளுக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சிபி ஒரு பகிட்டு போவான். டேய், பிளான் ஆரம்பிக்க போது ஹீனா வந்துட்டா, பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹீனட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் அவள்கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கணும். ஐயோ எனக்கு வேற உதறுது, பட் எப்படி இருந்தாலும் பண்ணியே ஆகணும்டா. டாக்கமிச்சி, என்னைய மன்னிச்சிரு. நான் நீங்கள் நடந்துக்கிட்டது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. நீ அன்னைக்கு என்னோட பயங்கரமான பெயினில் இருந்த, அன்னையிலேருந்து என்னால் தூங்கவே முடியலை. நான் தூங்குறப்பலாம் என் கண்ணு முன்னாடி கிசாக்கி செத்தது தான் ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்னிலேருந்து பயங்கரமான கனவாக இருக்குது. கிசாக்கி செத்ததுக்கு சரி, எம்மா செத்ததுக்கு சரி, நான் தான் காரணம். எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கு இப்போ தான் புரியுது, இவ்வளோ நாளா இவ இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவங்க என்னத்தை பேசிக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆமாம், இவ எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கிறா, என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்தா இதை பொடி, நான் இதை ஒயிட் டேக்கு கொடுக்கறதா வச்சிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ மன்னிச்சிரு. என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடையாது, நான் பெரிய ரிச்சாலாம் கிடையாது. ஆனால் என்ன இருந்தாலுமே ஒன்றே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது. அதுதான் என்னோட தலையாய கடமையாகவே எடுத்திருக்கேன். அதனால சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா. இந்த பகுதி இவனுக்கு ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சாக்கு. நீ என்னைக்கெல்லாம் சோர்ந்து உட்காரியோ அன்னைக்கெல்லாம் நான் உன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை சந்தோஷமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். அதனால அழுவாத, அழுகாத, நான் இருக்கேன் உனக்கு. இன்னையிலேருந்து 12 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன சொல்ற. அப்படியே அங்கேருந்து போறானுங்க. என்ன, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா. டேய் கத்தாதரா, பெருசானக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரிடா நவுட்டோ, நான் திடீர்னு கூப்பிட்டதை நினைச்சு தப்பா எடுத்துக்காத, ஒன்றும் கிடையாது. உனக்கு தெரியாதுல, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சைக்கும் இந்த பார்க்கில் தான் நடந்துச்சு, அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஆன்சைக்கும் இந்த பார்க்கில் நடக்கும்னு ஆசைப்படுறேன். என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் நம்பலன்னா நான் இந்த மாதிரி நடந்திருக்காது. ஸோ நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ என்னையும் எங்க அக்காவையும் காப்பாத்திட்ட, அதானே. அதே தான், கண்டிப்பா சொல்றேன், உங்க 2 பேத்தையும் நான் காப்பாத்திட்டேன்டா. சரி வா ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்றப்ப சிஃபியாவும் சரி ஹீனாவும் சரி, இவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியும். அவங்க 2 பேர் முகத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சின்ன புன்னகை அப்படிங்கிறது இருக்கும். சந்தோஷமா 12 வருஷம் கழிச்சு மீட் பண்ணலாம். அப்படியே இந்த கூட டைம் லீப் நடக்க வந்துட்டான் போல இருக்கு. ஆஹா 12 வருஷம் கழிச்சு வந்துட்டேன். நவுட்ட உயிரோட இருப்பான், ஹீனோ உயிரோட இருப்பா. என்ன நடக்க
அதெல்லாம் இருக்கட்டும், நான் எங்க இருக்கேன்? டங்குன்னு ஒரு பெல் அடிக்கும். நான் வேற டக்ஸிடோ போயிட்டு இருக்கேன். பெல்லு சவுண்டு. இது வெயிட் வெயிட், ஒருவேளை ஏன் கல்யாணமா இருக்குமோ? ஐயோ அப்படின்னு சொல்லி உதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான். எப்ப பாரு லேட்டா வந்துகிட்டு, வாடா இங்கிட்டு, ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போதில்ல. என்னது ஏனாவா? ஃபைனலி ஃபைனலி, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் போய் ஆகணும், பொண்ணு மாப்பிள்ள வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பொண்ணு மாப்பிள்ளையா, என்னடா சொல்றாங்க? யாருக்கு வெட்டிங்க, யாருக்கு சிரமோடி, என்னடா நடக்குது? ஆஹா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, மண்டை வெடிக்கிற போல இருக்குது. தகமிச்சு எப்பயும் போல லேட்டு தானா? இந்த வீடு பார்த்தா நம்ம பாஞ்சான் இருக்கால, அவனுக்கு வந்து வெட்டிங் நடத்திட்டு இருக்கும். இவனுக்கு ஒரு வீடு தலையா சுத்திரும். அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா கலாச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. யூ கைஸ், நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கீங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதை பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் நம்பவே முடியல, எனக்கு அழுகையா வருது. இவ்வளோ விஷயம் என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணுற மாதிரிமே தெரியுது. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மிஸ் பண்ணுறேன். என்னது அது? அந்த நாள் நான் கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவேன். எத்தனை தடவை நான் செத்தாலும் சரி, எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்தாலும் சரி, நான் எத்தனை தடவை தோத்து போனாலும் சரி, உன்னை காப்பாற்றுற வரைக்கும், உன்னை உயிரோடு கொண்டு வர வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பா சத்தியம் பண்றேன், உன்னை உயிரோடு கொண்டு வருவேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி, என் முன்னாடி அவ நிக்கிறா. ஏய், கேக்கு கட் பண்ண போறான். அங்க என்னடா நிக்கிற? கேக்கு வாங்கடா. எனக்கு தெரியும் டாகமிச்சு, இப்பதானே நீ வந்திருக்க 12 வருஷம் கழிச்சு. என்னால நம்பவே முடியல. பின்னாடி நினைச்சு பாக்குறப்ப நீ எவ்வளவு அமேசிங்கா இருந்த தெரியுமா? ஆனா இப்பயும் அமேசிங்கா தாண்டா இருக்கிற. இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வருவருன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெல்கம் பேக் டாகமிச்சி. இது எனக்கு கனவு, இது என்னோட கனவு தான். என்னடா சின்ன பிள்ளை மட்டும் அழுவுற? இங்க பாரு, நான் மட்டும் உனக்காக வெயிட் பண்ணல, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வா வந்து பாரு. ஆஹா, நீ உடஞ்சி அழுவுறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்னமோ இது சொல்றப்போ ஒரு மார்க்கமா தான் இருக்குது. ஆனா நாங்க எல்லாரும் இப்ப இவ்வளவு சந்தோஷமாவும் எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான்டா. சிஃபியூ ட்ரேகன். இந்த போயிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அழுகையே அழுதுட்டு இருப்பான். நீ உண்மையிலே கூலானவன் டாக்கமிச்சு. உன்னால பயங்கரமான பல பேரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னால தனியாவே பண்ணிருக்க முடியாது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஏய், என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னோட கல்யாணம் தான், நான் தானே இங்க முக்கியமான வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கெட்டு. அதே மட்டும் பாச்சான் வந்து இப்ப பெரிய ரிச்சு காயா மாறி இருப்பான். என்னன்னா அவங்க ஃபேமிலி பிசினஸை டேக் ஓவர் பண்ணிருப்பான். அதே மட்டும் இவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு யாருன்னா இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டா. அண்ட் இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம 3rd டிவிஷன் கேப்டன். ஓகேவா? அண்ட் இவனோட வைஸ் பிரசிடென்ட் இருந்தால அவன் இவனுக்கு ஒரு அட்வைசரா மாறி இருப்பான். அதே கம்பெனில இவனுமே இருப்பான். நம்ம மிட்ஸியா பார்த்தோம்னா ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரி இருப்பான். ஃபேமஸான ஆள் கிடையாது, பட் ஸ்டில் ஃபேஷன் டிசைனர் மாதிரி இருப்பான். நம்ம ஹக்காய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மாடலாவே மாறி இருப்பான். இவனுக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஆள் ஒரு சீஸ்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் யுசுகா பார்த்தோம்னா அதோட தங்கச்சி, அவ பார்த்தோம்னா அக்காயோட மேனேஜரா மாறி இருப்பா. நம்ம கோட்டா பிரதர்ஸ் இருக்காங்க, நம்ம ஸ்மைலி அண்ட் ஆங்கிரி, அவங்க 2 பேரும் ராமன் ஷாப் வச்சிருப்பாங்க. சுகோகு அப்படிங்கிற பேர்ல வச்சிருப்பாங்க. இது வந்து ஓவர்சீஸ்ல இருக்கும். நம்ம சிஃபியா பார்த்தோம்னா ஒரு பெட் ஷாப் வச்சிருப்பான். அதே மட்டும் கசுட்டோட இருக்காங்க, அவ வந்து சிஃபியாக்கு ஹெல்ப் பண்ணுவான். மோஸ்ட் லைக்லி மேனேஜர் ஆர் சம்திங். ஓகேவா? அந்த மட்டும் ஒண்ணு இதுதான். நம்ம ட்ரேக்கனும் இனிப்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பைக் ஷாப் வச்சிருப்பானுங்க. இந்த போட்டு இதெல்லாம் டாக்கமிச்சு கேட்கிறப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லி நவுட்ட வேற வந்துருவான். நீ கண்டிப்பா அதை முடிப்பேன்னு தெரியும். நம்ம நினைச்ச நாள் வந்துருச்சு, நீ சாதிச்சுட்டு காட்டிட்ட நவுட்டோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பான் பாருங்க. என்னால நம்பவே முடியலடா, நீ உயிரோட இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தம்பி ரொம்ப அவசரப்படாதீங்க, நான் தான் ட்ரிகரிங் பாயிண்ட். நீ மட்டும் என்னை காப்பாத்தல, நீ அங்கேயே செத்துருப்படா, வந்திருக்கவே முடியாது தெரியுமா அப்படிங்கிற மட்டும் கலாச்சிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும், இருந்தாலும் மிஷின் கம்ப்ளீட், மிஷினை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு எமோஷனலா இருக்கும். எண்ட் ஆஃப் த டேல என்னோட அக்கா எங்க வாழ்தோ அந்த உலகத்துல நம்ம 2 பேரும் வாழ்ற மட்டும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டும். மைக்கி எங்க? எது மைக்கியா? அவன் வந்து இப்ப பெரிய பிசினஸ் மேன் ஆட்டா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான். அது வந்து ஆல் ஓவர் தி சீஸ்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவன் வர முடியல, அவனால ஏதோ குட்ஸ் வந்து இறங்குதாமா, அதை பார்க்க போயிட்டான் அப்படிங்கிற மட்டும் 2 பேரும் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஓ அப்படியா? செம்ம மேட்டர்ல. மைக்கி உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான்டா. எப்பாடி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. என்னால் நம்பவே முடியல மைக்கி இந்த அளவுக்கு பெரியடா மாறி இருப்பான்னு சொல்லிட்டு. பட் என்ன இருந்தாலும் அவனுக்கு பார்க்க முடியல. சரிட்டு விட, அவன் பிஸியா தானே இருக்கான், பாத்துக்கலாம். நம்ம 2 பேரும் சீக்கிரமா பிஸி ஆக போறோம், அது உனக்கு தெரியுமா?
ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உலகத்துல பிஸியான பீப்புள் அப்படிங்கிறது நம்ம தான்டா. இன்னையில இருந்து 3 மாசத்துல ஜூன்ல நமக்கு வெட்டிங் செரமோனி நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி சாக்காயிரும். நான் இதுக்காக தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல போனா 12 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தோட சோகத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட, அதுக்கு உனக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஆனா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். டேய் மறந்துடாத, நம்ம அங்க போகணும் இங்க போகணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும் இதை பர்ச்சேஸ் பண்ணணும், ரெடி ஆகு, நான் நைட்டு வந்துடுவேன் சாயந்தரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவ பாட்டி லிஸ்ட போட்டு போயிட்டே இருப்பா. இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. இது என்னமோ எனக்கு நேத்து நடந்த மட்டும் இருக்குது. அண்ட் அதே சமயம் ஹீனா என்ன பண்ணிருப்பானா, இவ ட்ரெஸ் வந்து ரெடியா இருக்காது, அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மட்டும் அமுச்சு விட்டுருப்பா. கண்டிப்பா சொல்றேன்டா, ஹீனா ஒரு நல்ல ஒய்ஃபு தான். அது வந்து உனக்கு கிடைச்சது வர மாதிரி. நான் அவளுக்கு சில ஆஃபர் கொடுத்தேன், பட் அது வேணான்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாடா. அதெல்லாம் ஒரு போயிட்டே இருக்கட்டும். மிட்சியா இதான் உன்னோட ஆபீஸா? ஆமாடா, நான் முன்னாடி வந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணேன், அவன் வந்து எனக்கு தெரிஞ்சவன், அவனோட மாடியில தான் இருக்குது. அது அது ஹீனா கொடுக்க போற வெட்டிங் ட்ரெஸ்ஸா? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. எப்படி இருக்கு? ஆஹா அற்புதமா இருக்குடான்னு சொல்றப்ப இவன் வந்துருவான். டே உனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன்டா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இது கரெக்டா இருக்கும். டேய் டாகமிச்சி இங்க வா, நேரா நில்லு அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு அளவு எடுத்துட்டு இருப்பானுங்க. ஆமா மிட்சியா, நீ உண்மையிலே அமேசிங்கா ஒர்க் பண்ற. அது மட்டும் கிடையாது, உனக்கு நிறைய கிளைண்ட்ஸுமே கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன்டா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க கூடாது? என்னம்மா சொல்ற? வேலைக்கு வச்சுக்கிறதுலாம் கிடையாது, இருக்க போறது ஒரு வேலை தான், அதை நான் செஞ்சதே கரெக்டா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு வேலைக்கு ஆளெல்லாம் தேவை கிடையாது. அண்ட் நான் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் பிரான்ஸுக்கு போறேன்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. கண்டிப்பா சொல்றேன், சுகோகு கடைக்கு போங்கடா, அவங்க கொடுக்குற ராமன் அப்படிங்கிறது பயங்கர டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா போய் சாப்பிட்டு பாருங்க. அதையும் பார்க்க போறேன். அண்ட் ட்ரேக்கனோட கடைக்கு வேணா சில வண்டிகள்லாம் வந்திருக்காமா, அதை நான் ஓட்டி பார்க்கலான்னு வேற நினைச்சிட்டு இருக்கேன். ஏப்பா இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு பழைய மெமரி தானே ஞாபகம் வருது. பழைய மெமரிஸை மறக்க முடியுமா? எதையுமே மாறல பாத்தியா, எல்லாருமே ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். அண்ட் அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருப்பானுங்க. என்னது இங்கதான் வேலை பார்க்குறேன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரே இதா போயிடும். பிகாஸ் முன்னாடி ஒரு பார்ட் டைம் தான் இருப்பானா, இப்போ ஒரு மேனேஜரா மாறி இருப்பான். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே நடந்திருக்காது. அதே ஒரு ஓல்டு அப்பாயின்மெண்ட். அப்படி கதவை தழுது பார்த்தா என்னடா இவ்வளவு குப்பையா வச்சிருக்கேன், டைம் ஃபார் கிளீனிங். என்னதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருந்தாலுமே நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. டிவில வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். என்னன்னா இப்போ வந்து டோக்கியோ வந்து ஒரு கேங் வந்து பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கு, டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த கேங் பார்த்தோம்னா கிரிமினல் வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கானுங்களாம். அதோட பேர் வந்து போன்டன் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கானுங்க. ஏவா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா டோமான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மட்டும் இருக்கானுங்க போல இருக்குது. அந்த பாண்டார்க் மெம்பரோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு இவங்களுக்கு, அதை வந்து டிவில போட்டுட்டு இருப்பானுங்க. எங்கே பார்த்துருக்கனே அதை, இந்த டாட்டூ டிசைன் எங்கே பார்த்துருக்கேன், யார் அந்த வெள்ளை முடிக்காரன், இவனை எங்கே பார்த்துருக்கனே. அந்த டாட்டூ பார்க்க பத்தி எனக்கு ஒரே ஞாபகமாவே இருக்கும். அதே சமயம் ஈனாவும் இவனும் அந்த ஸ்மைலி கடை இருக்குல்ல, அந்த பிரதர்ஸோட கடைக்கு போயிருப்பாங்க. அந்த டாட்டூவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்க தான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இருக்குமோ? இல்ல இருக்காது.
டேய் சொன்னதை கேட்டியா இல்லையா? ஆமா ஆமா, அந்த ட்ரெஸ்ஸை பத்தி தானே சொல்லிட்டு இருந்த. இது நான் ரிகர்சலை பத்தி பேசிட்டு இருந்தேன்டா. அதே சமயம் ஆர்டருமே வந்துடும், செம்ம டேஸ்டா இருக்க போகுது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பானுங்க. பட் டக்கு இவன் கண்ணில் ஒரு போட்டோ மாட்டிக்கும். டே அந்த பிக்சர் என்னது? ஓ அதுவாடா, டோமன் டிஸ்மெண்ட் ஆகுறப்ப, அதாவது மார்ச் 8 அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த போட்டோ எடுத்திருப்பானுங்க. அதை பாக்குறப்ப எனக்கு பழசு தானே ஞாபகம் வரும். யாராலுமே மறக்க முடியாது, அது எப்படி மறக்கிறது? அம்மா மைக் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் வேற அவனை பார்க்கவே இல்லை. மைக்கியா? யாருக்குடா தெரியும்? எது என்னடா சொல்ற? உனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்றியா? ஏண்டா அவன் ஜப்பானுங்கிறப்ப நீங்க போய் பார்த்ததே கிடையாதா? அவன் ஏதோ ஓவர்சீஸ்ல பிசினஸ் பண்ணான்னு சொன்னானுங்க, நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ட்ரேக்கனுமே அதான் சொன்னான், பட் நாங்க அவனை பார்த்தது கிடையாது. நான் அவனை பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். இது 10 வருஷமா? அப்பனா ஒருவேளை அப்படியே கண்ணு திருப்புனா ஈனாவோட தோடு அப்படியே ஆட ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த டாட்டோ, அது அது ஈரங்கு, அந்த ஈரங்கோட சிம்பிள், அதை ரிசம்பிள் பண்றது ஒரே ஒருத்தனை இசனா, அவனாதான் இருக்கும். அல்லோரி அடிச்சுட்டு ஓடுவான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா எல்லாமே தப்பா நடக்குது. நான் இப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். மைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்? மைக்கியா 10 வருஷமா யாரும் பார்க்கல. அந்த வெள்ளத்தலைக்காரன் யாரு? அந்த ஃபுட்டேஜ்ல வந்தவன் யாரு? டேய் ட்ரேக்கன், என்னடா இவ்வளவு வேகமா ஓடி வர? எதுக்காக கிட்ட போய் சொன்ன? சொல்லு, மைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? மைக்கி ஓவர்சீஸ்ல இருக்கான்னு சொல்றது போய் தானே? உன்னையே தவிர மத்த யாருமே மைக்கை பார்த்தது கிடையாது. நீ ஒருத்த மட்டும் தான் பார்த்திருக்க. ஏதாச்சும் மறைக்கிறியா? அண்டு 10வது குறைக்கு நான் ஒருத்தன டிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேன். அவனை பார்க்கறதுக்கு இசனா மாதிரியே இருந்தான். ஒருவேளை இசனாவா இருக்குமோ? இல்ல எப்படி இருக்காது. மைக்கி ஒருவேளை மைக்கி உயிரோட இருக்கானா இல்லையாடா? இங்க பாருப்பா, மைக்கி 12 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். அண்ட் அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. சொல்ல போனா நான் உங்கள்கிட்ட பொய் சொன்னது ஒரு காரணம் இருக்குது. நான் தான் அதையுமே சொல்ல வச்சேன். சிஃபி மேல கோவப்படாத, ஏன்னா நான் தான் அது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணது. மைக்கை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி கிளம்பாத, ஏன்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தாட்டா கட்டிட்டு போனப்ப நான் பார்த்த மைக்கே அப்படிங்கிறவன் நம்ம கூட பழகின மைக்கே கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்த மைக்கே கிடையாது. அவன் வேற மாதிரி இருந்தான்டா. ஒழுங்கா அவனை தவிர வேலையை விட்டுட்டு உன் வேலையை பாடுறா. பட் இவன் சொன்னது டாக்கமிச்ச மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா நீ கேட்டதை கொண்டு வந்துட்டேன். நாவட்டோ, ரொம்ப நன்றி. என்னையும் எங்க அக்காவையும் காப்பாத்திருக்க. இதை கூட பண்ணலன்னா எப்படி? ரைட்டு, நீ சொன்ன இந்த பாண்டன் ஆர்கனைசேஷனை பத்தி நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அண்ட் நீ சொன்ன இந்த வெள்ளத்தலைக்காரனோட ஹிஸ்டரி இதுல இருக்குது. ஆக்சுவலா பார்த்தோம்னா கரண்டா இருக்கக்கூடிய ஒஸ்தி கிரிமினல் ஆர்கனைசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டன் தான். கேம்லிங்கு, ஃப்ராடு, ப்ராஸ்டியூஷனு, மர்டர்னு சொல்லி அவங்க கை வைக்காத இடமே கிடையாது. இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிலுமே பார்த்தோம்னா பாண்டன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்கள பத்தி எந்த ஒரு க்ளூவுமே எந்த ஒரு தடையுமே பார்த்தோம்னா போலீஸுக்கு கிடைக்கவே இல்லையா. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாற்றமே எங்களுக்கு தெரியாது. சொல்ல போனா நீ முன்னாடி டோக்கியோ மாஞ்சிகன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் பாண்டனுமே இருக்குது. அண்ட் நீ கேட்டிய அந்த வெள்ளத்தலைக்காரன், அவன் தான் அவங்களோட லீடரு. அது இசனா தானே? தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. குரக்காவா இசனா அப்படிங்கிறவன் செத்தே பல வருஷமாச்சு. அந்த வெள்ளத்தலைக்காரன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உனக்கு தெரிஞ்சவன் தான். முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அன்பீட்டபிள் மைக்கி. பாண்டனோட டாப் லீடரு சானோ மாஞ்சிரோவா? அதே சமயம் இந்த பகுட்டு ஒருத்த மாத்திரையை முடிஞ்சிட்டு இருப்பான். டேய் நீங்களாம் துரோகிடா, உனக்காக ஒன்னு செம்மையா கொண்டு வந்திருக்கேன். பாண்டனோட ஹேமர் ஜட்ஜ்மெண்ட்ரா இது சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடமே பார்த்தோம்னா கசாப்பு கடை மாதிரி கிடக்கும். தம்பி ரொம்ப பேசாத. அங்க மைக் ஏதோ சொல்ல வரான். முடிச்சிடு சொல்றப்ப மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம 3 பேர்த்தையுமே நெத்திய பொட்டில சுற்றுவான். இவ யாருன்னு தெரியுதா? சான்சோ அரிச்சியோ. கரெக்டா சொல்லணும்னா டோமானோட 5th டிவிஷன் வைஸ் கேப்டன். எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாஸ்கை போட்டு பொண்ணு மாதிரி முடி வச்சுட்டு இருப்பான் தெரியுமா, அவன் தான் இவன். பாக்குறதுக்கு ஆளே அடையாளம் தெரியல. இங்க பாரு, பாண்டன்ல எவன் ஃபிட் ஆகலையோ எல்லாமே குப்பை தான், ஒழிச்சு கட்ட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி பாண்டனோட ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே கட்டுறானுங்க. அகாசி டக்கையோமின்னு சொல்லிட்டு ஒருத்தன். அண்ட் நம்ம கோகோ, ஹைட்டானி ரிண்டோ, ஹைட்டானி ரானு, மொசுசுகி காஞ்சி, அண்ட் லாஸ்டா நம்ம காகசுமே இருப்பான். அண்ட் இவங்க எல்லாத்துக்குமே லீடரு சானோ மாஞ்சிரோ. இது மைக்கி அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மைக்கி ஒரே கிரிமினல் ஆர்கனைசேஷனோட லீடரா? ஆமா,
அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம டாப்ல இருக்க போய் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து டோக்கியோ மாஞ்சி கேங் அப்படிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாதுடா. அன்னைக்கு டாப்ல இருந்த டோக்கியோ மாஞ்சி கேங்க டிஸ்மேன் பண்ண அதே மைக்கி இன்னைக்கு பாண்டனோட லீடரா. டாகமிச்சி, இது உனக்கு கொடுக்குற சத்தியம். இன்னையில இருந்து 12 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாமே மீட் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே காப்பாத்துவேன். நீ போய் சொல்ற, அந்த மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. மைக்கி எல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது. இங்க பாரு தம்பி, நீ என்ன சொன்னாலும் நான் சொன்னதுதான் ரைட்டு. நீ என்ன சொல்ல வர? நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்புன்னு சொல்ல வரியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. பட் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லடா. நான் இது வரைக்கும் மைக்கை மீட் பண்ணவே இல்ல. மீட் பண்ணவே தெரிஞ்சிடும். டாகமிச்சி, உனக்கு நடக்கிற சுச்சுவேஷன் தெரியுதா தெரியலான்னு தெரியல. நீ 12 வருஷத்தை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்ட. நீ வந்தது வேணா இப்பயா இருக்கலாம், ஆனா 12 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்டா. நீ நினைக்கிற மட்டும் இந்த சுச்சுவேஷன் இப்ப கிடையாது, ரொம்ப டேஞ்சரா மாறிட்டு இருக்கு. நீ நினைச்ச மைக்கு, நீ பார்த்த மைக்கு இது கிடையாது. ஒழுங்கா விட்டு தள்ளு. இங்க வா, நம்ம 2 பேரும் கை குலுக்கிக்கலாம். நான் பாஸ்டுக்கு போய் என்னன்னு சொல்லி கேட்க போறேன். என்னது, பாஸ்டுக்கு போறியா? என்னடா பேசிட்டு இருக்க? நான் போய் மைக்கை மீட் பண்ண போறேன். அவன் மண்டைக்குள்ள எனக்கு என்ன ஓனுச்சுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் அவன்கிட்ட போய் கேட்க போறேன். தம்பி உடனே ஆடாத, கொஞ்சமாச்சும் பொறுமையா இரு. உன்னோட கோல் அப்படிங்கிறது ரீச் ஆயிருச்சு. என்னையும் எங்க அக்காவையும் காப்பாத்திட்ட. இப்ப போய் நீ சாணோ மாஞ்சரோ காப்பாத்த போறேன்னு சொல்லி போனீன்னா என்ன நடக்கும்னு சொல்லி எவனுக்குடா தெரியும்? ஒழுங்கா இன்னைக்கு இந்த ஃபியூச்சர்ல வாழ்ற வழியா பாரு. நவுட்டோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. மைக்கு இல்லனா நான் இல்ல. ஒழுங்கா நம்ம கை குலுக்கிக்கலாம். பிகாஸ் இந்த மாடம் நடந்தே ஆகணும்டா. நான் மைக்கை அப்படி விட்டுட்டு வர முடியாது. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து தொலை. தேங்க்யூ நவுட்டோ. ஒன்ட்ட எவனாச்சும் பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கை குலுக்க ஆரம்பிப்பானுங்க. அவ்வளவுதான்டா, பாஸ்டுக்கு போப்பலாம் நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா. எதனால நம்ம இன்னும் டைம் லீப்பிங் ஆகாம இருக்கோம்? என்னதான்டா பிரச்சனை? இருக்கலாம். உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? டாகமிச்சி, ஒன்று மட்டும் எனக்கு புரியுது. ஒருவேளை ஃபியூச்சருக்கு போகக்கூடிய இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி போகிறதுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரிகரிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. என் அக்கா அப்படிங்கிறது இறந்து போயிட்டா, ஸோ அவளை காப்பாற்றுன்னு சொல்கிற டைம்ல போய் பண்ணது. ஆனால் இப்போ அந்த மட்டும் எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. ஸ்ட்ராங்கான ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லாததுனால ஒருவேளை இருக்கலாம். இது ஜஸ்ட் என்னோட ஹைபோதீசிஸ் தான், ஸோ கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு பாசிபிளாக இருக்கலாம். ஏன்னா ட்ரிகரிங் பாயிண்ட் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். இதை தெரிஞ்சாலும் டாகமிச்சிக்கு மனசே உடஞ்சிரும். அப்படியே அங்கே கட் பண்ணி சிவியோட பெட் ஷாப்புக்கு வந்திருப்பான். ஸோ இனிமேட்டு நீ டைம் ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற. அதே தான்டா. ஏண்டா டே, நீ தான் ஹீனாவை சேவ் பண்ணிடல, அப்படின்னாடா உனக்கு வேலை? சிவியா, நான் உண்மையிலே மைக்கை போய் மீட் பண்ணணும்டா. அவன்கிட்ட பேசியே ஆகணும். உனக்கு தெரியாம மைக்கி இப்படி ஆயிருக்க மாட்டான். கண்டிப்பா உனக்கு மைக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. எதனால அப்படி ஈவ்ல மாறினா தெரிலடா. மைக்கி டிசப்பியர் ஆனதுக்கப்புறம் நானுமே நிறைய தேடி பார்த்தேன். ஆனா லாஸ்ட்ல பார்த்தோம்னா அவனை பத்தின சிங்கிள் க்ளூ கூட எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன். அண்ட் சொல்ல போனா மைக்கி அவனுக்கு தேவையான முடிவை அவனே எடுத்துக்கிட்டான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் தான் முடிவு பண்ண முடியும். அதனால தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணேன். சிம்பிளா சொல்லணும்னா, அவன் போக நினைச்ச வழியில அவன் போறான், நான் என்னோட வழியை பார்த்துட்டு போறேன். இங்க பாரு தம்பி, நீ இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. இன்னும் ஒரு 2.5 மாசம் உனக்கு கல்யாணம் வேற. ஜாலியா நீ இன்னும் சந்தோஷமா இருக்க. யாரு உங்களை கேட்க போறா? சிம்பிளா விட்டுட்டாகமிச்சு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அமுச்சு வச்சிருவான். பட் என்னதான் சிப்பி இப்படி சொல்லியிருந்தாலுமே இவன் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, இதை மைக்கி தான் முடிவு எடுத்தான். ஒருவேளை மைக்கிக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னா நான் அதை தடுக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த சிரிப்பு என்னால முடியாது. மைக்கை ஏத்துக்கவே முடியாது. யாரா அவன்? கசிட்டுரா? நான் என்னமோ 100 வருஷமா பனிக்கட்டியில உறைஞ்சு கிடந்த மாதிரியும் வெளியில இருந்துச்சு வந்து பார்த்தா டோம நாங்க இல்லவே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்குது. மைக்கே இல்லாம மத்த எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப உரஷிமா டாரோ அந்த கதை தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஜப்பானோட டேல்ஸ்ல வந்து இந்த கதை இருக்கும். என்னன்னா, ஒரு ஃபிஷர்மேன் இருப்பான். அவன் வந்து சீ பிரின்சஸ் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே கிடப்பான். கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் அலைஞ்சு திரும்பி வந்து பார்த்தா 100 வருஷம் வாழ்க்கையில காலியாயிருக்கும். அந்த கதை தான் இது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவனோட வல்னரபிள் எபிலிட்டியா மத்த யார்ட்டையுமே காமிச்சிக்க மாட்டான். அவன் மனசுல என்ன ஓடுது சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதே மைக்கி தான் இப்பயுமே இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, மைக்கி இப்ப எடுத்திருக்க வழி அப்படிங்கிறது அவன் எடுத்ததே கிடையாது. அவன் சூஸ் பண்ண வழி இது கிடையாது. அதனால தான் நான் உனக்கு பின்னாடி இருக்கேன். டாகமிச்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். மைக்கை போய் நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டா சொன்னேன். நான் என்னதான் பாஸ்டுக்கு போக முடியாம இருக்கலாம், ஆனா நான் மைக்கை இப்ப கரண்ட்ல சர்ச் பண்ண போறேன். அவனை பத்தின எல்லா மேட்டருமே எடுக்க போறேன். கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பானுங்க. இப்ப 19 ஜூனுக்கு வந்துடுறோம். கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேல காலி ஆயிடுச்சு. அதே சமயத்துல நம்ம டாகமிச்சி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பார்பரா இருப்பான்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஏன்னா அவன் தான் முடியட்டிட்டு இருக்கான். ஏன்னா கிளியர் கிட்ட அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா?
டேய் என்னடா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தேடிட்டு இருக்கியாமே, நீ சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்குது. நீ சொன்ன அந்த விஷயத்த பத்தி நாங்களும் தேடி தேடி பாக்குறோம், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கோச்சிக்காத, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். ஏன்னா நீ சொன்ன பாண்டன் அப்படிங்கிறவங்க பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷனு, அவங்கள பத்தி வெளியில கேட்கவே முடியலடா, எல்லாம் பயப்படுறானுங்க. உங்களை சொல்லி குத்தாலடா, ஏன்னா அவங்க உண்மையிலே பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷன் சொல்ல போனா ரொம்ப டேஞ்சரான வேலை இது. நீங்க இனிமேட்டு தேடுறதை நிப்பாட்டுங்க, நானே பாத்துக்கிறேன். இது இதோட நீ கிவ் அப் பண்ண போறியா? என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா மைக்கை கண்டுபிடிப்பேன். நான் ஒரு விஷயத்த மட்டும் டைம் லீப்பிங்ல இருந்து கத்துக்கிட்டேன், என்னைக்குமே கிவ் அப் பண்ணவே கூடாது. இந்த படி போன் அடிச்சிட்டு இருக்கோம், யாரா அது? டேய் டாகமிச்சி, நான் தான்டா. நான் இப்ப ஜப்பானுக்கு வந்துட்டேன், டைம் வந்துருச்சு, டைம் கேப்சூல ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போடும். அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் மட்டும் போறானுங்க. எங்கன்னா மார்ச் 15 2006 இந்த இந்த புதைச்சு வச்சிருப்பானுங்களா அந்த இடத்துக்கு போறானுங்க. ஸோ எல்லாம் கூடி நின்று சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நம்ம டோக்கியோ மஞ்சு கேங் என்னைக்கு ஃபார்ம் ஆச்சோ அந்த நேரத்துக்கு வாங்க, அந்த நாள்ல எல்லாருமே வந்து இந்த டைம் கேஸ்ல பிரிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்களே. ஸோ அதை தான் இங்க ரெப்ளிகேட் பண்றானுங்க. இன்னைக்கு ஜூன் 19 2018 அன்னைக்கு நைட் இல்லைங்க, நைட்டே முடிய போகும். ஆல்மோஸ்ட் 19ஆம் தேதி முடிஞ்சு 20ஆம் தேதி தொடங்க போகுது. விடிய காத்தால நின்றுட்டு இருப்பானுங்க. ஆனா மைக்கி வந்திருக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வரமாட்டான்டா, ஓபன் பண்ணி தொலைங்க. ஆனா இது வந்து ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேடா. 10 வருஷத்துக்கு மேல இதை நம்ம பார்க்கவும் இல்ல, என்னதான் நடக்க போதோ. ஏடி இப்பதான் நம்ம ஓபன் பண்ண போறோம், நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத பாப்போம். ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. ஆஹா, அடிச்சியா ஜாக்பாட்டு. என்ன நாஸ்டாலஜிக்கான ஒரு மேட்ரு. என்னது இது, ஏரோப்ளைன் மேகசினா? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். யாரா இது சின்ன பையனா பாரு. ஓஹோ அப்படியா, உன்னோட தர்றா பாப்போம். 3 அக்கௌண்ட்ஸ் ஆஸ்திராட்டு கவிதை மட்டும் ஒன்று எழுதி வச்சிருப்பான். இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல, நீ என்னோட சின்ன பிள்ளைய கனவு கண்டிருக்கடா. ஏய் வாய முடுறா, டாக்கா உன்னோட காட்டுறா அப்படிங்கிறப்ப அவன் பிளஸ் எடுத்து வச்சிருப்பான். எது பொம்மையா? தம்பி நீ என்னோட சின்ன பையலா, அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான்னு மட்டும் சொல்லிடாத. அடைச்சி வாய மூடு. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப புவரா இருந்தேன். அப்ப என் தங்கச்சி அந்த லூனாண்டு மானா இருக்காங்களே, அவங்களுக்கு பொம்மை வாங்கி தர முடியாதனால அப்ப ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச பொம்மை இது. நான் மத்தவங்களுக்கு செய்யறப்பதான் அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற லெவலு. நான் இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் அப்ப பண கஷ்டத்துல இருந்த அந்த வாழ்க்கை தான். அதே சமயம் இவங்க எடுப்பானுங்க, இவங்க என்ன எடுத்து வச்சிருப்பானுங்கன்னா ஏதோ ஒரு ஏர் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருப்பானுங்க. அண்ட் நம்ம ஆங்கிரி என்ன எழுதியிருப்பானா, ஸ்மைலிய பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை மட்டும் எழுதி அவனே புதைச்சு வச்சிருப்பான். அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதே மட்டும் பாச்சான எழுதியிருப்பானா, லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதி வச்சிருப்பான். ஸோ அதை வந்து பீஸை விட்டு தள்ளிடலாம். அதே பொண்ணை கல்யாணமும் பண்ணியிருப்பான் அவன். பட் இதெல்லாம் போக நம்ம ட்ரேகன் மட்டும் ஓரமா உட்காந்துருப்பான். ஏ ட்ரேகன், என்னத்தை எடுத்து வச்ச? ஆக்சுவலா பார்த்தோம்னா டோமான் டிஸ்பாண்டட் பண்றப்ப லாஸ்டா எடுத்த போட்டோ அப்படிங்கிறது இதுதான். நான் இதுதான் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் என்னதான் இப்ப இந்த நிலைமையில இருந்தா கூட, பைக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா கூட, நீ எப்படி இருக்க? நீ இன்னும் அந்த பைக் ஃபீல்டுல தான் இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு குழந்தை இருக்கா? ஒருவேளை மைக்கே தான் நீ இன்னும் ஃபாலோ பண்றியா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. ஆனா டோமான் அன்னைக்கு உடஞ்சிடுச்சு. அன்னைக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு நான் சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன்டா. நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. டோமான் மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. எனக்கு இருக்கிற எல்லா சொந்தமுமே பார்த்தோம்னா அந்த டோமான் தான். ஆனா அது இப்ப எனக்கு கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? நான் பயங்கரமா இருந்தேன். ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், மைக்கி என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அதனால தான் என்னோட எல்லா கஷ்டத்தையுமே இந்த லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். ஒருவேளை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்ச அந்த ஃபீலிங் எல்லாமே மறைஞ்சு போனா கூட மறந்து போக கூடாது. அதுக்காக தான் இந்த போட்டோவை இங்க வச்சிருக்கேன். எம்மா என்னைக்குமே என் கூட தான் இருக்கா. என்னைக்குமே நான் எம்மா கூட தான் இருக்கேன். இந்த போட்டி எல்லாத்துக்கும் அழுகையா வந்துடும். சரி ரைட்டு, வர மாதிரி தெரியல, நம்ம என்ன எடுத்து பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா மைக்கோட லெட்டரை பிரிக்க போறானுங்க.
டேய் மைக்கே வரல, அவன் லெட்டர் நம்மளே பிரிச்சு படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி படிக்க முடிவு பண்ணுவானுங்க. இத பத்தி தெரிஞ்சே ஆகணும். மைக் அன்னைக்கு என்ன நினைச்சான் அப்படிங்கிறது இதுல இருக்கலாம். மேபி ஒருவேளை அவன் எங்க இருக்கான்ற குழுவா கூட இருக்கும். இத படிச்சோம்னா தெரிஞ்சு போயிரும். இன்னையில இருந்து 12 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும். மிட்சியா கண்டிப்பா சொல்றேன், அவன் ஃபேஷன் டிசைனரா தான் மாறுவான். அதை என்னால அடிச்சு சொல்ல முடியும். அடுத்து நம்ம அக்காய், அவன் மிட்சியா கூட இருக்க சேம் இண்டஸ்ட்ரியில தான் இருப்பான். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. அதே மட்டும் பாச்சான்னு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அவங்க அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிசினஸை இவன் டேக் ஓவர் பண்ணிடுவான். அண்ட் பாயாருமே பார்த்தோம்னா அவங்க கூட தான் இருக்க போறான். ஸ்மைலி அவனை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. மேபி ஆங்கிரி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆங்கிரி அவனை பார்த்துப்பான். ரேக்கனை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் கண்டிப்பா சொல்றேன், ஃபியூச்சர்ல பைக் ஷாப் தான் வைக்க போறான் அவன். அண்ட் சிஃபியை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் கிடையாது. பாஜிக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை வச்சு செஞ்சிட்டு இருப்பான். அண்ட் டாக்கமிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், ஈனோ நீனு மட்டும் சேரல, அவனை செத்தடா. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் டோமனை இது பண்ணிட்டேன், டிஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் டாக்கமிச்சி. அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கும். டோமான் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு இடம் கிடையாது, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அதை தேடி நீங்க முன்னேறி போங்க. அண்ட் அதே மாதிரிதான் நானுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் என்னோட லைஃபுக்கு வேல்யூவான ஒரு பொருளை தேடி நான் ஓட போறேன். அண்ட் அதனால தான் நான் இனிமேட்டு உங்களை பார்க்க வரவே மாட்டேன். என்னதான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் எல்லாருமே ஒன்னாதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஜூன் 19, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியே இருக்கிறதே கரெக்டா இருக்கும்னு தோணுதுடா. நம்ம எல்லாருமே ஒன்னா கனெக்ட் ஆகி தான் இருக்கிறோம். எப்பா என்னம்மா கவிதை எழுதியிருக்கான். அவன் சொல்றத பத்தியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் மைக்கி, ஏதோ ஒரு வேல்யூவை தேடின ஒரு ஜர்னியா. அப்பனா நம்ம எல்லாருமே நல்ல பாதையில் தான் போறோம்னு நினைக்கிறேன். என்னால நம்பவே முடியலடா, நான் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப நாளா வருத்தமா இருந்துச்சு, மைக்கே காணா போயிட்டானே என்னன்னா அது மட்டும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அண்ணன் இப்ப எனக்கு புரியுது, அவன் என்னதான் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை இதுதான் மைக்கோட விஷா இருந்துச்சுன்னா நான் மைக்கை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ எல்லா மனசுலையுமே பார்த்தோம்னா சரியான சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் மைக்கேல் லெட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நிறைவா இருக்கும். அப்படி பாதி தூரம் போயிட்டு இருக்கப்பதான் தாக்கமிச்சுக்கு டக்குன்னு உதயமாகும். ஆத்தி ஏன் லெட்டரை மறந்துட்டேனே, ஐயோயோ எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க பாட்டி கிளம்பிட்டாங்களே. ரைட்டு நம்ம போய் படிப்போம். எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வேணும். நல்லா தாண்டா எழுதியிருக்கேன். அது வீடியோ டேப்பா, நான் எப்போ வீடியோ டேப் வச்சேன். ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அகிபாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவான். அஹியாபாரான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரிலங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. என்னன்னா அந்த இடத்துக்கு போயிருப்பான். ஒன்றுமே கிடையாது, 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ டேப் அப்படிங்கிறதுனால அந்த டிவைஸ் இவங்கள்ட்ட இருக்காது இல்லையா. டேய் வித்தியாசமான சாமி படமா இல்லைன்னா நல்லதுதான். சாணோ மாஞ்சிரோ இது ஒரே கிக்ல திறந்துருவியா. டேய் அண்ணா, நான் சின்ன பையன் நினைக்காத, 4 வயசு பையன் உன்னை கதற விடுறான் பாரா, ஆடாம அசையாம அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல திறந்துருவான். ஏய் என்னத்த வீடியோ எடுக்கிற. 12 வருஷம் கழிச்சு வர டாக்கமிச்சிக்கு இது உனக்காக மட்டும்தான். நான் லெட்டர்லேயே நிறைய சொல்லிட்டேன்டா, தேவையான எல்லாத்தையுமே நிறைய சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயத்த உனக்காக மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இனி என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொருத்த வந்துடுவான். அதுதான் டார்க் இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டினா ஒன்றும் கிடையாது, ஊந்தி விசை, அதை தான் அப்படி சொல்லுவானுங்க. இது இம்பல்சிவிட்டியா? இப்போதான் எனக்கு புரியுது என்ன காரணமா இருக்கு இது வரத்துக்கு. ஒருவேளை இருக்கலாம் அவன் அண்ணனோட சாவு, எம்மாவோட சாவு, பாஜியோட சாவு, இது எல்லாமே அவனுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை அவன் கசுடாராவா அடிச்சே கொன்னால இதுதான் அவனோட டார்க் இம்பல்சிவிட்டியா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 12 வருஷம் கழிச்சு நான் என்னவா மாறுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. அதனால தான் உங்க எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நான் தாட்டா கட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு புரியுதுல. என்னைக்கா இருந்தாலும் என் கூட இன்வால்வ் ஆகாத. தாக்கமிச்சு எனக்கு சத்தியம் பண்ணு, 12 வருஷம் கழிச்சு என்கிட்ட தள்ளியேறு. மறுபடியும் நான் உன்னை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு டைம் ட்ராவல் பண்றதோ, நான் டைமை போய் மாத்திட்டு வரேன்னு கிளம்புறதோ பண்ணாத. ஏன்னா இது என்னோட முடிவு. நான் இந்த பாதையில போகணும்னு ஆசைப்பட்டு தான் போறேன். நான் மறுபடியும் பார்க்க மாட்டேன்டா. அதனால லாஸ்டா ஒரே ஒரு தடவை இதை சொல்லிக்கிறேன், ஜாலியா இரு, சந்தோஷமா வாழு. நிறுத்துடா அந்த ஸ்மைலு. அப்படின்னா மைக்கை யாராலையும் கரெக்ட் ஆகல போல இருக்கு, அவனா தோணி தான் போயிருக்கான். அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்றது.
என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மைக்கியா போயிருக்கப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்ப ஆரம்பிச்சிருவான். ஏய் டாக்கமிச்சி எப்படா இருக்க? பயங்கரமான ஒரு மேட்ரு மாட்டிக்கிச்சுடா. பாண்டனா பார்த்தோன்னா பயங்கரமான மேட்ரு. கசுட்டோரா இல்லடா எனக்கு எது வேணாம். என்னடா ஆச்சு? மைக்கு வந்து பாண்டன்ல இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அதை அப்படியே ஃப்ரீயா விடு. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. டாக்கமிச்சி மறுபடி பக்கத்துல வா. ஏய் சுகா எவ்வளோ நேரண்டி சீக்கிரம் வாடி. எப்பா இருப்பா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட தெரியாதுப்பா அப்படிங்கிற மாட்டோம் இப்படி திரும்புவாங்க பாருங்க. அவ்வளோதான். ஹீனாவை பார்த்தோன்னா மனுஷன் ஃப்ளாட் ஆயிடுவான். டாக்கமிச்சிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஆஹா ஹீனா இவ்வளோ அழகா நீ. எனக்கு தெரிஞ்சு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன் பக்காவா இருக்கும்டா. டேய் டாக்கமிச்சி அவ்வளோதான் போ. இந்த மாட்டம் அழகான பொண்ணு உனக்கா? பட் என்னதான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தாலுமே இவனுக்கு ஒரு சமயத்துக்கு மேலே அழுக தாங்காது. டேய் என்னடா ஆச்சு? அது அது ஒன்றும் இல்லையா? அது ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தானா கண்ணு வேத்திருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷம் இங்கே பாரு. நான் என்னைக்கு நான் நானா இல்லையோ தப்பு பண்ண போறேன்னு தோணுச்சோ அன்னைக்கு என்னை வந்து திட்டணும், என்னை சரி பண்ணணும். எப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அவன் எப்பயும் அப்படிதான் எல்லா கஷ்டமான காலத்துலேயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். 12 வருஷம் கழிச்சு என்கிட்ட இருந்து தள்ளியேறு. மைக்கி என்னை மன்னிச்சிரு. நீ கொடுத்த சத்தியத்தை என்னால் காப்பாற்ற முடியாது. நான் உன்னை தேடி வரப்போறேன். ஏய் ஓடி போடாங்கடி. யாரை பார்த்து எங்க வந்து கேட்குற? அடிங்க கொய்யால. இனிமேட்டு இந்த பகடு வந்தா அவனை கந்தலாயிருவ அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க. புரிஞ்சா அவனுக்கு? இனிமேட்டு பாண்டன் கீட்டன் இந்த பகடு வந்த மவனே அவ்வளவுதான், நீனு ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்ற மட்டும் அடிச்சு துரத்திருப்பானுங்க. டேய் என்னடா உனக்கு அவசரம்? டேய் கசுட்டோரா நீ சொன்ன 4 இடத்துலயும் போய் தெரியாச்சுரா. 4 இடத்துலயுமே மைக்கே இல்ல. என்ன தாண்டா சொல்ற? ஒரு சிங்கிள் குழு கூட கிடைக்கல. என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னது எல்லாமே பாண்டனோட அபிஷியலோட இடம் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீ வந்து இவ்ளோ டீப்பா உள்ளார போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. இது வந்து ஒரு சூசைட் மிஷனா மாறிட்டு இருக்கு. இதுக்கு மேல முடியாது, இங்கே நிப்பாட்டிக்கலாம். டேய் கசுட்டோரா இங்க பாரு தம்பி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இன்னொரு 3 நாள்ல உனக்கு கல்யாணம். ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மத்தவங்க எப்ப நான் பாக்குறது? ஏய்யா இதெல்லாம் சரி வராது. நீ வீட்டை பக்கத்து கிளம்பு. கொஞ்ச நாள் பொறுமையாரு, நானே கூட்டிட்டு போறேன். என்ன உனக்கு அவசரம்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்பிடுவான். கசுட்டோரா நீ நடக்கிற எல்லாத்தையுமே தூரமா ஒருத்த பாத்துட்டு இருப்பான். அடுத்து இவன் பவுனிங் ஸ்டேஷன் வந்திருப்பான். ஆக்சுவலா கசுட்டோரா இவன்ட்டு ஒரு 5 இடத்துக்கு சொல்லியிருப்பான். அதுல 5ல 4 போயிருவான். லாஸ்டா இந்த இடம் தான் இருக்குது, இங்க வந்திருப்பான். கெஞ்சி கேட்குறேன் டாக்கமிச்சி, நீ மைக்கை தேடி போகாத. என்னடா உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சா? 12 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அண்ட் மைக்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ பார்த்த மைக்கி கிடையாது, இது வேற ஆள்றா, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். மைக்கி நம்மளால பார்க்க முடியாதா? 12 வருஷம் கழிச்சு என்கிட்ட தள்ளி ஏறு. அப்படின்னா நீ ரொம்ப லோன்லியா இருக்க மாட்டியா? கொஞ்சம் நவுந்த மவனே மண்டை சதறிடும். ஆஹா என்னடா நீ அப்ப குப்பை மாதிரி இருந்த, அப்போ ஒரு வாடை அடிச்சிச்சு பாத்தியா? அதே மாதிரி கேவலமான வாடை இப்பயே அடிக்குதுடா. எது அப்பயா? அப்பனா நீ யாரு? கேக்குதா? தலைவன் வரான்டா, இரு அவனே பேசுவான். பின்னாடி பார்த்தா மைக்கு உட்காந்துருப்பான் பாருங்க. இது நல்ல ஃபியூச்சர் தானே. என்ன சொல்ற டாக்கமிச்சி? ஆமா என்ன நீ ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்க? ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா? மைக்கின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவான். லிட்டரலா அழ ஆரம்பிச்சிருவான். அதே இந்த போட்டு டாக்கமிச்சோட வீட்டுக்கு ஹீனா வந்திருப்பா. என்னடா அவன் எந்திரிக்க மாட்டான்? ஓ உள்ளார யாருமே இல்லையா? கொஞ்ச நாள் தான் வரல, அதுக்குள்ள வீட குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கான். ரைட்டு கிளீன் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ஜன்னலை திறந்து பாப்பா பாருங்க. இப்படி திரும்பினா செயின் அப்படியே அந்துக்கிட்டு விழுவோம். என்னடா இது செயின் வர போயிருச்சு, சகுனமே சரியில்லை. இதை கொடுக்கதான் வந்த என்னோட கல்யாண இன்விடேஷன். எனக்கு தெரியும், ஆனா நீ வந்துதான் ஆகணும். எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீ ப்ராமிஸ் பண்ண மாட்டோமே 12 வருஷம் கழிச்சு நான் வந்து பாக்குறப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஹீனாவே சேர்த்து சொன்னோம்னா எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கானுங்க. ஆனா ஒன்னைய தவிர. ஏய் என்னடா ரொம்ப பேசுற நீனு? இன்னொரு வார்த்தை பேசி பாரு, உன் மண்டை சதுரம். பாக்குறியா இல்லையா? சான்ஸ் கொஞ்ச நேரம் 2 பேரும் தனியா பேசுறோம், புரியுதா? சரிப்பா நான் கீழே போய் நிக்கிறேன், நீ வா. இந்த போட்டு அவன் போக 2 பேரும் ஒவ்வொருத்தொருத்தும் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. நீ என்ன தண்டா சொல்ல வர? டார்க் இம்பல்சிவிட்டினா என்னதான் ஒரு அளவு எனக்கு புரியல.
நான் என்ன நினைச்சேன்னா கிசாக்கி வந்து உன்னை மேனிபுலேட் பண்றான்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னா உங்க அண்ணனோட சாவு உன்னை இப்படி மாத்திருச்சுன்னு நினைச்சேன். ஆனா ரீசன் என்னமோ அது மட்டும் எனக்கு தெரியல. ஆமா, என்னதான் இந்த வீடியோ டேப்ல நீ பேசியிருந்த, என்னமோ ஒரு மார்க்கமா பேசியிருந்த. இங்க பாரு, என்னால முன்ன மாதிரி டைம் டிராவல் பண்ண முடியலடா. நான் அவுட் மேல கையை வச்சேன்னா ஒன்னும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கோல் ரீச் ஆயிடுச்சு இல்லையா? ஹீனாவை காப்பாத்துன்றதான் கோல், அதுவுமே காப்பாத்தியாச்சு. ஆனா உண்மையில அது எல்லாத்துக்கும் உனக்கு தானே நன்றி சொல்லணும். நீ மட்டும் பண்ணலனா கண்டிப்பா எதுவுமே என்னால பண்ணிருக்க முடியாது. ஆனா இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான ஒண்ணுதான், கண்டிப்பா சொல்றேன். நீ எல்லாரையும் காப்பாத்திட்ட, அதனால தான் இது என்னோட டர்ன். நான் உன்னைய காப்பாத்த போறேன். அடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பான். டம்முன்னு அடுத்து சுடு. இந்த போட்டு என்னால பேச முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன இது, கிளீன் பண்ணியே முடிச்சாச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு. இவ எங்க தான் போனா, எப்போ வருவான்னு தெரியலையே. இந்த போட்டு ஈனாங்க காத்திட்டு கிடக்க ரத்த வெள்ளத்துலயும் என்ன ஆனானே தெரியல. முளைஞ்ச போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இது நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. இதுக்காக தான் நீ வராதான்னு சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டில, இது எல்லாமே இங்கேயே முடிஞ்சிச்சு. நான் காப்பாற்றுவேன், உன்னைய காப்பாற்றுவேன், கண்டிப்பாக உன்னைய காப்பாற்றுவேன். என்ன நடந்தாலும் சரி, உனக்காக எத்தனை தடவை வேணாலும் செய்வேன். ஓ அப்படியா, இப்ப முடிக்கிறேன், எல்லாத்தையுமே முடிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவானா, அந்த இடத்த மொட்டை மாடிக்கு போயிடுவான். அங்க பாடுறா, இவனை வித்த காட்டுறான். அடியா வித்த காட்டலடி, கீழே குதிக்க போறான். மைக்கி அப்படின்னு இவன் வேற ஒரு பக்கத்து. என்ன மைக்கி, மேலேருந்து பாக்குறது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல இது? எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோடா, உன்னால இது முடியும் மைக்கி. எப்படி இருந்தா அவனோட வாழ்க்கை இப்ப இப்படியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அந்த ஒரு பேனல் போதும் அவன் மண்டைகளை என்னென்ன ஓடுதுன்னு சொல்றதுக்கு. எவ்ரிவன், இதை செஞ்சு காட்டுவோம் அப்படி சிரிச்சுக்கிட்டே குதிப்பான் பாருங்க. மைக்கின்னு இவன் வேற ஒரு பக்கத்து சிரிச்சுக்கிட்டே கீழே உழுவ. என்னடா நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருப்போமா, டக்குனு கை விட்டு டாக்கு வச்சு பிடிச்சிருவான். நான் கண்டிப்பா நீ சாக விட மாட்டேன், உன்னை இப்ப சாக விட மாட்டேன். டாக்கமுச்சு வலியோட புடிச்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் சீக்கிரம் கைய பிடி. இது பைத்தியக்காரத்தனம். நான் இப்பதான் உன்னை சுட்டுட்டு வந்தேன், என் கைய விடு. டேய் சொல்றது கேளு, ரொம்ப நேரம்லாம் கிடையாது, நான் மயக்கமாக போறேன், சீக்கிரமே நீ பிடி. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட கைய விடு. கமான் மைக்கி, இப்ப எடுக்கிறது முடிவு நினைச்சு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. சீக்கிரமா புறா, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை தடவை நான் பாசத்துக்கு போனாலும் சரி, என்ன நடந்தாலும் உன்னை நான் காப்பாத்துவேன். என்ன பேசிட்டு இருக்க, என்ன மறந்துட்டியா? உன்னால பாசத்துக்கு போக முடியாது, நீ தானே சொன்ன. சரி, இதுக்காக தானே உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது நடக்கணும் எனக்கு முன்னாடியே தெரியும். இங்க பாரு, புரிஞ்சுக்கோ, உன்னை இப்பதான் சுட்டுட்டு வந்த, என்னை விட்டு தள்ளு. சொல்றது கீழே டாக்கமிச்சு, எனக்கு பீச குடுறா, வாய முடுறா. ஏன்டா எப்பயுமே ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? எல்லா தடவையுமே எப்பயுமே எப்ப பார்த்தாலுமே எல்லா தப்பையுமே ஓமேலே எதுக்கு எடுத்து போட்டுக்கிற? ஓய் மாஞ்சிரோ, ஒரே ஒரு தடவை சொல்லு, உன்னை காப்பாற்ற சொல்லி ஒரு தடவை சொல்லித்தரோடா. டேம் இட், கண்டிப்பா உனக்காக நான் வந்து நிக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துவேன் மாஞ்சிரோ.
இந்த பகிட்டு மைக்கி கண்ணுல அழுக அப்படியே வரும் பாருங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்து டாகமிச்சி அப்படின்னு சொல்லுவானா. இவ்வளோ நேரம் டாகமிச்சியை பிடிக்காத அந்த கையை அவனை பிடிக்க இவன் வழியில சிரிக்கன்னு சொல்லி அந்த பேனலை பார்க்குறப்பே எப்போ அவ்வளோ செம்மையா இருக்கும். ஏய் தூங்கிட்டே இருக்காதுடா, லேட் ஆகுதுல. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கேலண்டரை பார்த்தா 2008. நீ ஹைஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்றப்ப இவன் டைம் டிராவல் பண்ணி வந்துருக்கான். பாண்டன் ஆர்க்குல மொத்தம் 21 சாப்டர் தான். இப்போ வர 2 சாப்டர். ஓகேவா, இந்த வீடியோட இது முடிய போகுது. பட் ஸ்டில் எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நான் சொல்லப்போற இந்த 2 சாப்டருமே பார்த்தோம்னா டைம் டிராவல கொஞ்சம் பூந்து விளையாண்டுருப்பாங்க. ஏன்னா அப்படி சொன்னதான் அவங்க பேக் ஸ்டோரி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக முன்னாடியே சொல்லிடுறேன், இதுல டைம் டிராவல் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜூலைல 2005 இருக்காங்க. எப்பா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் டாட்டுவா பாத்தியா? அது வேற யாரும் கிடையாது, த ஃபேமஸ் ஹான்மா. அவனே தான். இது என்னடா வாழ்க்கை, இது போர் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படியே போனுச்சுன்னா நான் செத்துருவனும். ஏய் சினிகாமி, என்னோட பாஸ் உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, வா அப்படின்னு சொல்லி மோபியஸ்க்கு வந்திருப்பானுங்க. ஓ நீதான் இந்த சினிகாமியா? ஆன்மா என்னோட பானா மாறு. என்னது பானா? எனக்கு தெரியல. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. 10வது குறிக்க அவனை என்னை பானா வேற கூப்பிடுறான். ஆனா அவன் மற்ற தக்ஸ் மட்டும் கிடையாது, வேற மாதிரி ஒண்ணு. கிசாக்கியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவன் மேனிபுலேட்டுக்கு ரொம்ப கிஃப்டான ஒரு பையன். அவன் மட்டும் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சானா உங்க ஈகோ எல்லாமே சுக்கா உடச்சு எடுத்துருவான். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிபுலேட்டரு. சொல்ல போனா அவனுக்கே எப்பயுமே ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே கிடக்கும். அது மட்டும் கிடையாது, சேடல இருந்துகிட்டே மேனிபுலேஷனை வச்சுக்கிட்டு எல்லா வேலையுமே அவன் பார்ப்பான். டேய் ஆன்மா மறந்துடாத, நீ என்னோட பான் தான். என்னைக்கு என்னோட பான் ஒன்று உடையுதோ அப்ப புது பான் நான் வாங்கிப்பேன். புரியுன்னு நினைக்கிறேன். டேய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, என் லைஃப் அப்படியே லீட் பண்ணி கொண்டு போற பத்தியா, அது வேற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இருக்கிற எல்லா கலர்ஸுமே வாழ்க்கையில வந்து போன மாட்டே இருக்குது. செம்மையா இருக்குடா, உன் கூட இருக்கிறப்பதான் நல்லா ஜாலியா இருக்குது. ஒரு பயங்கரமான விருந்து சாப்பிட்ட ஃபீலை கொடுக்குறடா. அதுதான் அதேதான் நான் சொன்னது 100% உண்மை. நான் கிசாக்கி கூட எப்பெல்லாம் இருக்கிறேனோ அப்பெல்லாம் என் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாட்டம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புது ஷோ காட்டுறப்ப நான் உயிரோட இருக்கிறத உணர்றேன். ஆன்மா உண்மையா சொல்லு, எதுக்காக நீ இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? எது அப்படியா? நான் அதை சொல்லணும்னா நீ சாகணுமே. சீரியஸ்லி கிசாக்கி உண்மையிலே வா, நீ இந்த மட்டும் வேலையெல்லாம் பண்ண மாட்டியே, உன் கையில கரைப்படாது. என்ன இப்ப பண்ற? எனக்கு தெரியும் நான் ஒரு ஜோக்கர் தான், நான் ஒரு மெயின் கேரக்டரே கிடையாது. ஆனா அதுக்காக எனக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சே தருவேன். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இவ்வளோ வருஷத்துல இப்பதானே நீ ஓப்பனவே பண்ணிருக்க. கிசாக்கி இந்த ரோடு எனக்கு கடமைப்பட்டிருக்க. என்ன சொல்ற? இதுதானே பிகினிங்க? அப்படியே பாப்பான் பாருங்க, கிசாக்கி எங்க செத்து கிடப்பான். எந்த பஞ்சையும் விட்டு வைக்கல, உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டுற. அப்படியே அங்கேருந்து 2018 6 ஜூனுக்கு வராங்க. எப்படி இருக்க கிசாக்கி? நல்லா இருக்கியா? சொன்ன மாதிரியே என் ப்ராமிஸை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் இது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? த ஸ்டோரி ஆஃப் க்ளவுன் அண்ட் த சினிகாமி. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ இவங்க கதைக்கு வராங்க. நான் மைக்கு கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மிச்சோ இவனை பார்த்துக்கோ, மற்ற டிவிஷனில் இவனை வச்சு மேய்க்க முடியலடா, எல்லாம் கதறானுங்க. நீ என்னாச்சும் இவனை பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். உன்னைய பற்றி மைக்கு கரெக்டாக தான்டா சொல்லியிருக்கான். நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுல, அதானே உன் மனசில் ஓடிட்டு இருக்கு. அதுவும் கரெக்டு தான், ஏன்னா நானுமே இங்கே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். 5th டிவிஷனோட ஸ்பெஷல் மிஷின் அப்படிங்கிறது துரோகியை கண்டுபிடிச்சு மைக்கு கிட்ட சொல்லணும், அவ்வளோதான் நம்ம வேலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாஜி மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மைக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் மைக்குமே பார்த்தோம்னா அவனை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. எனக்கு தெரியும், ஏன்னா பாஜி மைக்கோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நீ என்னடா டிஃபென்ஸாக விளாட்றியா? கிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். யோட்ஸே எங்களை என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்த? டோமனை பற்றி ஜாலியாக கலாச்சிட்டு இருந்தானுங்க, சும்மா விட்டுருவாங்களா? கிங்கை மட்டும் எப்பயும் பார்க்கக்கூடாது, ஒன்றையும் அப்பப்போ பார்த்துக்கணும். இந்த மாஸ்கை போட்டுக்கோ. இந்த ஸ்கார் உனக்கு பெருசாக எந்த நல்லதையும் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப நன்றி.
நான் நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜான்சு ரொம்ப லாயலா எனக்கு மாறிட்டான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப தைரியமான ஒரு வாரியரா மாறி இருந்தான். அது மட்டும் கிடையாது, அடுத்த 6 மாசத்துலயே அவனோட ரைட் ஹேண்ட் மேனாவே மாறிட்டான். ஏப்பா நான் சின்ன பிள்ளை தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ உன்னை பார்க்குறப்ப ஒரு அண்ணன் ஃபீல் வருதுடா. அதே தான் எனக்கும் உன்னை பார்க்குறப்ப தம்பி ஃபீல் வருது. நான் நினச்சி பார்க்கறதுக்குள்ள நான் சொல்றது எல்லாத்தையும் சான்ஸு கண்ணை மூடிட்டு செய்ய ஆரம்பிச்சான். எது வரைக்கும்னா நான் இனியும் கொக்குனவி கடத்தினக்கு அப்புறமும் டாக்க மிச்ச பிடிச்சி வச்சிருந்தப்பையும் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். நீங்க மைக்குக்கும் டோமனுக்கும் துரோகம் பண்றீங்களா? நான் மைக்கை மட்டும் பார்க்கலன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் உன்னோட முடியுதான். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் உன் கூட இருக்கேன் பாஸ். அப்படியே அங்க முடிஞ்சு ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. என்ன உங்க சென்டென்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்கம்மா, கன்கிராச்சுலேஷன். சரிட்டு எங்கடா போறோம்? இதுதான் காண்டோ இன்சிடென்ட் நடந்த இடம். இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அடே துரோகின்னு ஒரு போடுவான் பாருங்க. என்னது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்காக தான் நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? சோகி விளையாண்டப்ப நான் சொன்னேன் ராஜா தான் எல்லாத்தோடய முக்கியம், செக்மேட் அப்படின்னு அவன் கொடுத்த மாஸ்கை கழட்டி தூக்கி போடுவான். நீ என்னைக்கு மைக்கு துரோகம் பண்ணியோ அன்னைக்கே நான் இந்த முடிவு எடுத்துறேன்டா உன்னைய போடணும்னு சொல்லிட்டு. இதுதான் துரோகத்தோட பரிசா? அப்படியே 2008 நியூஸ் வரும். என்ன மேட்டர்னா டோக்கியோ பே கிட்ட ஒரு ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கும், எலும்பு கூடு. ஓகேவா? அது யாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தரா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். ஸோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோயா இதோட இந்த சாப்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட பாண்டன் ஆர்க்குமே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா முடியுது.